ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் தக்காளி செடி வளர்க்கும்போது தக்காளி வந்து நிறைய காய்கள் பிடிக்கிறதுக்கும் அதோட சைஸ் வந்து அதிகமாகறதுக்கும் நாம் வந்து ஒரு முக்கியமான உரம் வந்து தக்காளி செடிக்கு வந்து பயன்படுத்தணும். நாம் வளர்க்குற பூச்செடி ஆகட்டும், காய் செடி ஆகட்டும், பழச்செடி ஆகட்டும், எந்த செடியாக இருந்தாலும் அதுக்கு வந்து முக்கியமான சத்து அப்படின்னு பார்த்தோன்னா என்பிகே, அதாவது தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து. நாம் இந்த 3 சத்தில் தழை சத்தும் மணி சத்தும் வந்து நம்ம அடிக்கடி கொடுத்துருவோம். ஆனால் இந்த சாம்பல் சத்து மட்டும் நம்ம கொடுக்க மறந்துடுவோம். இந்த 3 சத்துமே நம்ம செடிங்களுக்கு தவறாமல் கொடுத்தாதான் நம்ம செடிகள்லேருந்து அறுவடை வந்து நம்மளால் எடுக்க முடியும். தழை சத்து, அதாவது நைட்ரஜன் சத்து வந்து நம்மளோட இலைகள்லாம் வந்து நல்லா பசுமையாக வளர்கிறதுக்கு வந்து உதவுது. இந்த தழை சத்து வந்து எதில் இருக்குது அப்படின்னா, இந்த தொழு உரத்தில், ஆட்டு சாணம், மாட்டு சாணம், அந்த மாதிரி தொழு உரத்தில் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி சத்து, அது வந்து என்னென்னா பாஸ்பரஸ் சத்து. அந்த பாஸ்பரஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செடியோட வேர் வளர்ச்சி வந்து ஊக்கப்படுத்தும். அதே மாதிரி பூக்களோட வளர்ச்சியும் வந்து அதிகப்படுத்தும். அதனால் இந்த பாஸ்பரஸ் சத்து வந்து பூச்செடிக்கெல்லாம் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்புறம் பொட்டாசியம் சத்து, அதான் சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாம்பல் சத்தை வந்து நம்ம எல்லா செடிகளுக்குமே வந்து தவறாமல் கொடுக்கணும். இந்த சாம்பல் சத்தை நாம் செடிகளுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது நாம் கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா, இந்த சாம்பல் சத்து கொடுக்கும்போது செடியோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அதோட அந்த வறட்சியை வந்து தாங்கி நல்லா வளரும் செடிகள் எல்லாம். ஒரு செடிக்கு சாம்பல் சத்து குறைவாக இருக்குது அப்படின்னா அதோட இலைகள் வந்து மஞ்சளாக மாறும். அது போக போக அந்த செடியே வந்து காஞ்சி போயிடும். இந்த சாம்பல் சத்தை நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும்போது பூக்கள் வந்து நிறைய பூக்கும். அதோட பூக்கள் எல்லாம் வந்து பிஞ்சு பிடிக்கல, காயாக மாறல அப்படின்ற ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா இந்த சாம்பல் சத்து கொடுக்கும்போது பூக்கள் எல்லாம் வந்து பிஞ்சாக மாறி காய்கள் வந்து பிடிக்கும். அதே மாதிரி பழச்செடியாக இருந்துச்சுன்னா பழங்கள் வந்து நல்லா இனிப்பாக இருக்கிறதுக்கும் நல்லா கலராக இருக்கிறதுக்கும் வந்து இந்த சாம்பல் சத்து வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த சாம்பல் சத்து நாம் செடிங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு அளவாக தான் பயன்படுத்தணும். அப்போ தான் மண்ணோட பிஹெச் லெவல் வந்து அதிகமாகாமல் இருக்கும். இப்போ இந்த சாம்பல் சத்து வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த நம்ம மரக்கட்டையெல்லாம் நம்ம எரிப்போம்ல, அதில் கிடைக்கக்கூடிய சாம்பலில் வந்து நிறைய பொட்டாசியம் சத்து இருக்குது. இந்த சாம்பலை வந்து நாம் பூச்சி விரட்டியாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கீரைங்க பார்த்திங்கன்னா, இந்த கீரை மேலே வந்து எதனா ஒரு பூச்சிங்க வந்து ஓட்டை போட்டு விடும். அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இல்லாமல் கீரை வளரணும் அப்படின்னா இந்த சாம்பலை வந்து அந்த கீரை மேலே வந்து நாம் தூவி விட்டுட்டா எந்த பூச்சியும் வந்து அந்த கீரை மேலே வந்து உட்காராது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தக்காளி செடியில் இப்போ தான் பிஞ்சுகள் வந்து விட்டுருக்கு. இந்த டைமில் நாம் வந்து சாம்பல் சத்து கொடுக்கணும். இந்த டைமில் நாம் சாம்பல் சத்து கொடுக்கும்போது தக்காளியோட சைஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி தக்காளியில் வந்து ஒரு டிசீஸ் வரும், பிளாசம் எண்ட் ராட் அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி பழம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அடியில் வந்து அழுகி போகிற மாதிரி வரும். அது வந்து ஏன் அப்படின்னா கால்சியம் சத்து குறைஞ்சிது அப்படின்னா அந்த மாதிரி பிளாசம் எண்ட் ராட் டிசீஸ் வரும். இந்த சாம்பல் சத்தில் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சத்துமே இருக்குது. அதனால் நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிளாசம் எண்ட் ராட் டிசீஸ் வந்து வராமல் இருக்கும். இதை செடிகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அதோட வேர் பகுதிக்கு ஒரு 2 இன்ச்சு தூரத்தில் பள்ளம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த சாம்பலை போட்டுட்டு மண் போட்டு மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் தண்ணி ஊற்றிடுங்க, இல்லைனா வந்து அந்த செடி வந்து கருகி போயிடும்.
இந்த சாம்பல் சத்தில் நைட்ரஜன் சத்து வந்து சுத்தமாக கிடையாது. அதனால் நீங்கள் இந்த சாம்பலை வந்து தொழு உரமோ இல்லை கிச்சன் கம்போஸ்ட் அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அது கூட கலந்து கூட நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் செடிக்கு ஏற்ற மாதிரி அளவாக தான் கொடுக்கணும், நிறைய கொடுக்காதீங்க. அதே மாதிரி மண்ணில் வந்து இந்த நத்தைகள்லாம் வந்து நிறைய இருக்கும்ல குட்டி குட்டியாக. இந்த சாம்பல் வந்து நம்ம மண்ணில் தூவி விடும்போது அந்த நத்தைங்கள்லாம் வராமையும் இந்த சாம்பல் வந்து தடுக்குது. உங்களுக்கு இந்த மர சாம்பல் வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை முடிஞ்ச செடிகள்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் காஞ்சி போன இலைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நல்லா காய வச்சு சேகரிச்சுக்கோங்க. அதை வந்து நாம் எரிச்சாலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த சாம்பல் கிடச்சிடும். இந்த மாட்டு சாணத்தில் வரட்டி செய்வாங்கள்ல, அந்த காஞ்சி போன வரட்டியை நாம் எரி போட்டாலும் அதில் கிடைக்கிற சாம்பலும் வந்து நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, தேங்காய் ஓடு இருக்குது பார்த்திங்களா, அதையும் நாம் எரித்து அந்த சாம்பலும் நாம் செடிங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த சாம்பல்லாம் வந்து பயன்படுத்தும் போது பழைய சாம்பலாக நாம் செடிகளுக்கு வந்து கொடுக்கணும், புது சாம்பலாக கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம எதனா ஒன்று எரிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிற சாம்பலை ஒரு 3 மாதத்துக்கு நாம் அப்படியே வச்சிடணும். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நாம் அந்த சாம்பலை செடிங்களுக்கு கொடுக்கணும். புது சாம்பல் நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்தீங்கன்னா செடிகள் வந்து சீக்கிரமே காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பழைய சாம்பலாக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.